ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம புளி காய்ச்சாமல் சாதமே வடிக்காமல் நம்ம புளி சாதம் செய்ய போகிறோம். வாங்க நம்ம இது எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த புளி சாதத்துக்கு நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இது 400 கிராம் இந்த 2 டம்ளரில் அரிசியோடைய அளவு. நான் புல்லட் அரிசி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசியும் எடுத்துக்கலாம். வேறு நீங்கள் எந்த அரிசி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அரிசியை நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம இந்த அரிசியை ஊற வைக்கலாம். இப்போ இந்த புளி சாதத்துக்கு நம்ம ஒரு பொடி ஒன்று செஞ்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பாருங்கள், இதில் 1 டீஸ்பூன் கடலை பருப்பு வச்சுக்கிறேன். நான் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, தனியா, இதில் ஒரு 10 மிளகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் தனியா, ஒரு 10 மிளகு போட்டிருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். தீ கம்மியாக வச்சு இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இதிலே 2 வரமிளகாய், ஒரு அரை டீஸ்பூன் எள்ளு. நான் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். தீயை வைக்காமல் நல்லா கொஞ்சமாக லைட்டாக செவக்கிற வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுச்சு. இதிலே கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டோம். இதை நல்லா நைஸாக பொடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சுட்டு இதில் நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் லைட்டாக செவந்து வரட்டும். இப்போ இதுலேயே 4 வரமிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இதில் நம்ம ஒரு அரை டீஸ்பூனு பெருங்காயம் தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நான் இது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிடலாம். இது நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 2 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு 4 டம்ளர் நம்ம தண்ணி விடணும். இதில் 1 டம்ளர் புளி கரைச்சி தண்ணி விட்டுட்டேன். இன்னும் நான் 3 டம்ளர் தான் விடணும் இதில் தண்ணி. மொத்தம் 4 டம்ளரு. இப்போ நான் 1 டம்ளர் புளி தண்ணி கொச்சின்னு இருக்குது. இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ இன்னும் 3 டம்ளர் தண்ணி நான் இதில் விட்டுடுறேன். மொத்தம் 4 டம்ளர் இதில் அளவு. 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம். இப்போ இது கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ நம்ம இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். இந்த அரிசி இதிலே போட்டுடலாம். இப்போ இதில் நல்லா நம்ம கரெக்டான அளவில் உப்புலாம் போட்டாச்சு. உங்களுக்கு பத்தலைனாலும் இப்போ போட்டுருங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம இந்த 2 விசில் விட்டு எடுத்துட்டோம் பாருங்கள். சாதம் நல்லா உதிரி உதிரியாக எப்படி நல்லா வெந்திருக்கு. இதிலே வந்து நம்ம வறுத்து பொடி பண்ண இந்த பொடியை வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ அந்த பொடி போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டோம். நல்லா ரொம்ப அழுத்தமாக கிளறக்கூடாது, சாதம் குழஞ்சிடும். சுட சுட கிளறும் போது லைட்டாக அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டோம். இப்போ பாருங்கள், நல்ல அருமையான 1 பாட் புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.